மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் கசிவு ஏற்பட்டு விபத்துகள் நடைபெறுவதை தடுக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் கசிவுகள் ஏற்பட்டு அதன் மூலம் விபத்துகள் நடைபெறுவதை தடுப்பது குறித்து சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ், பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முழுமையாக பரிசோதித்த பிறகே விநியோகிப்பதாக தெரிவித்தார். எனினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர்களும் வர்த்தக உபயோகத்திற்கான சிலிண்டர்களும் மாற்றி பயன்படுத்தப்படும் போது பர்னர்கள் மூலம் சிக்கல் எழுவதாகவும் இதுவே எரிவாயு கசிவுக்கு காரணமாக இருப்பதாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு தீயணைப்புத் துறை மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விபத்துகளை தவிர்ப்பதற்கும் நுகர்வோரை பாதுகாக்கவும் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எரிவாயு உருளை நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழக மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற மக்கள் தலைவி மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் கடுமையான உத்தரவினால் கடந்த 3 ஆண்டுகளில் எரிவாயு உருளை முறைகேடில் ஈடுபட்டோர் 11,140 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1,43,00,000 ரூபாய் மதிப்பிலான உருளைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர் குற்றங்களில் ஈடுபட்ட 27 நபர்கள் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ், அதாவது BM ஆக்ட்ல சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது தவிர தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் ஒவ்வொரு மாதமும் மாவட்டங்களில் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றில் எரிவாயு உருளைகளை பயன்படுத்தும் போது விபத்து ஏற்படா வண்ணம் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், விபத்து காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஆகியன பற்றி விரிவான விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகின்றனர். மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவருடைய அரசு அனைத்து உரிய நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள். சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிவு தொடர்பாக பொதுமக்கள் 155-233 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அது குறித்த தகவலை தெரிவிக்கலாம் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் தெரிவித்தார்.